கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை
போட்ட மாதிரி மொத்தமா எந்திரிச்சு ஏத்தா அப்படி போறீங்க? உட்காருங்க. ஆமா, இனிமேதான் கதை இருக்கு, உட்காருங்க. இல்லையம்மா வந்தோடனே போறீங்களே எப்படி? உட்காருங்க தா. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணனியே மகமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணனியே மகமாயி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அருமையான பக்கம் மேல அருமையான அழகா வாசிக்கிறீங்க. என்னம்மா வாசிக்கிறீங்க? அதோட ஒளிபெருக்கி அருமை இல்ல, அழகு அழகு அருமையா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி. அதனால நந்தவனம் போகணும், விளையாடணும். சீக்கிரம் வெள்ளச்சாமியை பார்க்க வேண்டும். பார்க்கணும் இல்ல, அவருக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவரை பார்க்கணும் இல்லையா? நந்தவனத்தில் போயிட்டு பிறகு அவரை சந்திப்போம். சரி. நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மலைமகளும் மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி
போக வேண்டும். அவங்களே கூப்பிடுவோமா? அம்மா கண்டு
தப்பு தப்பாவே பேசுறாரு மருதாக்கா. அதுக்குன்னு ஒருத்தர் வேணும்ல காமெடி பேசுறதுக்காக. ஆனா நமக்கு அதை பத்தி பிடிக்காதுல்ல, அதனால சொன்னேன். அதனால வருவாளான்னு பார்த்தே அவ வரல. சரி இவளுக்காக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஓட்டமா இல்லையா மூச்சு வாங்க ஓடி வந்தேன். அவ்வளவு வேகமா ஓடி வந்தியா? ஆமா. மூச்சு வாங்கவா? சரி கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கு. சரி போலாம். நான் உட்காந்துக்கவா? உட்காந்துக்கிறதா? அதனால நந்தவனம் போகலாமா? யாரு மூச்ச பேசிட்டே நந்தவனம் வந்துட்டோம். அடடடடட சிறப்புண்டாகி விட்டதே. சிறப்பு உண்டு இந்த நந்தவனத்திலே. அங்க பாருங்க குரங்கு. இந்தா அந்த பையனை பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி இருக்கா? அவரை சொல்லுவேன், ஏமா அம்ப கட்டி விடுறிய? அங்க பாருங்க வளத்து மேலே. நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. மனசுக்குள்ள ஆசை. மனசுக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல? ஆமா. பேசிட்டே நந்தவனம் வந்துட்டோம். ஆமா. போகலாமா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மான்கள்லாம் குதித்து மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தியா? அடே அப்பா கொஞ்சமல்ல நிறைய. தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வெக்கம்மா. தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வெக்கம்மா. நான் என்ன சொல்லேன் பார்த்தேது சிக்கவில்லை. இந்த கையில் வெள்ளி கால நாங்க மாத்த போறோமால. தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வெக்கம்மா. மழை நேரத்திலே மாமே வீட்டிலே சேல நாமாத்து போனே ரொம்பல. மழை நான் கொடுத்தா மாமே வாங்கலே. அவரு பார்த்த பார்வையில எதுவும் தோணல. என்னோட வேலியத்தான் பொன்னாக அரவணைத்தான் வந்த சூறாவளி மாமந்தான். கண்மூடி சிரிக்க வைத்தான் உள்ளூர உருக்க வைத்தான் வந்த ஆளு அது யாரம்மா. சொக்குது பண்ணி அழகி போடுது ஒரு மாலை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம். அப்புறம் ஒன்னா சேர்ந்து குளிச்சோம். தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வெக்கம்மா. காலை நேரத்திலே வைகை ஆற்றிலே நான் தான் நீராட யாரும் பார்க்கல. மஞ்சை கிழங்கெடுத்து உரைச்சே கல்லுலே எடுத்து நான் பூச என்னால் முடியல. அளவர வேத்ததம்மா அள்ளி முகம் பூத்ததம்மா. வந்த ஆளு அது யாரம்மா. இந்திரனை போல வந்து பூன் சந்திரனை போல வந்து வந்த மாமனது யாரம்மா. சொக்குது பண்ணி அழகி போடுது ஒரு மாலை நான் எண்ணி எண்ணி பார்த்தேன். நான் மேல சொல்ல மாட்டேன். தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கம்மா. நான் என்ன சொல்லேன் வார்த்தை எதுவும் சிக்கவில்லை. கையில் அள்ளி காலே நாங்க மாத்த போறோமால. மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் அடி கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். அடே அப்பா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு. ஒரே விளையாட்டு விளையாடுவோமா? ஒரே விளையாடுத்தேன் விளையாண்டுட்டு போலாம். பிறகு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? உனக்கு மேல எனக்கு. செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா சேதி என்னக்கா நீ சிட்டாட்ட ஏஞ்சிருச்ச சொல்லக்கா புது பல்லக்கா அட என்னமோ என்னமோ அட என்னமோ என்னமோ. செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா சரி என்னக்கா சிட்டாட்ட ஏஞ்சிருச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ அது என்னமோ என்னமோ.
ஆயா ஆயோ ஏன் என்ன பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கணும். இருக்கிற எல்லாருமே வெள்ளையம்மா வர்றாடா அப்படின்னு திரும்பி பாப்பாங்க. போகட்டும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம ஆடெல்லாம் என்ன ஆவறது? சுச்சு ஆட்டுக்குட்டி எல்லாம் போச்சு. நம்ம அண்ணன் எல்லாம் நம்மள திட்டுவாளா இல்லையா? ஆமா. அதனால அண்ணன் பேசலாம் கேட்கக்கூடாது. ஏன் ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு வர வரைக்கும் நம்ம விளையாடுறதா இல்லையா? அதான் அந்த கல்லுக்கட்டி ஒரு கற்பாய் ஒண்ணு இருக்குல்ல, அங்க கொண்டு ஆட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் விளையாடணும். போலாமா? போமா? வா போவோம். வெள்ளையம்மாளுடைய சொந்த அரண்மனைக்கு வந்தாச்சு. அரண்மனையில யாருமே இல்லை. வெள்ளையம்மா மட்டும் ஒத்தையில் இருக்கிறா. இந்த நேரம் பார்த்து வேலி தாண்டின அத்தை உண்டு. யாரு தம்பி டீயை கொடுத்துட்டு கொஞ்சம் கொண்டு வாயா. வேலி தாண்ட புரியல. எங்கப்பா வேலி தாண்ட புரிய? இது வரைக்கும் எனக்கு வேலி தாண்டி பழக்கம் இல்லை. சரி. கடவு புத்து பழக்கம் இல்லை. ஆஹா. பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. சொல்லிக்கிட்டாங்க ரொம்ப நாளாவே. வெள்ளையம்மாளுக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்களாம். ஆமா. சின்ன வயசுல பார்த்தது. யாத? வெள்ளையம்மாளை. சரி. வெள்ளையம்மாளை காட்டுல வெள்ளாடு மேய்க்கையில பார்த்தது. ஓஹோ. ரொம்ப நாளைக்கு பின்னாடி இன்னைக்கு தான் வெள்ளையம்மாளை சந்திக்க போறேன். சரி. இந்த வெள்ளச்சாமி நினைப்பு வெள்ளையம்மா நெஞ்சில இருக்கா இல்லையான்னு நேர்க்கிறார். பார்க்கணுமா இல்லையா? எதை பார்க்க போறீங்க? உள்ள பூந்தரலாமா? அவங்க அண்ணங்க 7 பேர் இருக்காங்களாம். ஆமா. 7 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்துட்டாலும் சரி சின்ன சத்தம் மட்டும் கொடுத்துரு. அடிபட்டாலும் அண்ணன் பிடிபடக்கூடாது. அந்த வேலைக்கு உள்ள பூந்தரலாமா? அரண்மனையில யார்? அரண்மனையில யார்? நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
வரலாமா? இல்ல அறிவு இருக்கா உனக்கு? இல்ல சூடு சொரணை ஏதாவது இருக்கா? ஆள் இல்லாத நேரம் பார்த்து சிவரேறி குதிச்சு வர்றதுன்னா ஒரு ஆம்பளை படுற பாடு என்னன்னு தெரியுமா? என்ன பாடு? கை காலெல்லாம் விடவிடன்னு ஆடுது. அப்படி யாரு அவனை ஏறி குதிச்சு வர எங்கிட்ட அடிபட்டு போயிடுறோமோ எங்கிட்ட மிதிபட்டு போயிடுறோம் நெஞ்சு பட்டக்க பட்டக்கு நட்டிக்குது. இது என்ன இடம் எழுதிருக்கு பாத்தியா? நல்ல பொம்பளையா இருந்தா என்ன பண்ணலாம்? நம்மளை தேடி வந்திருக்கிறானே, வந்தவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? வாங்க உட்காருங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லணும். நீ நல்லவனா இருந்தா உனக்கு அறிவு இருந்து சோறு திங்கிறதா இருந்தீன்னா நீ இந்த மாதிரி கேட்க மாட்டேன். உனக்கு அறிவே கிடையாதுன்னு இப்பதான் நினைக்கிறேன். மருதாணி இளவரிக்கே மருதேசம் போற உள்ளே ஓ மனசோரன் அவரட்டா மஞ்சத்தாளி கயிறோட ஆடி தாலி கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், புருஷன் முண்டாட்டி ஆயிக்கலாம். நீ போக மாட்டேன். குறைஞ்சது 10 பிள்ளையாவது பெத்தெடுக்கணுங்கிற வெறியோடு வந்திருக்கிறேன். நானா கிடைச்ச உனக்கு 10ல 1 குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். இந்த இடத்துல நீ அடி வாங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மருதாணி இளவரிக்க மருதேசம் போற உள்ளே ஓ மனசோரன் அவரட்டா மஞ்சத்தாளி கயிறோட பார்த்தவரி காசம் பச்சரிசி பாயாசம் குடிச்சாயிலடி உருவம் பட்டி நீ மோரு என்ன பிடிச்சதுன்னா எழுதி போடு கடுதாசி எழுத்தால் முறைக்கும் இதாயே மகராசி. மருதாணி அடி மருதாணி அரைச்சு வச்சு மருதேசம் போறவளே மனதோடு என்ன குட்டி நீயும் போரே. நிலவே நீ வாக்காத கேட்கோ சூரியன வாக்காத தலை சாஞ்சி எதுவோ குட்டையில மாறுக்குள்ள கணக்குற ஏத்தங்கட்டி இடைக்க போட பாட்டு கட்டி படிக்கிறேன். மருதாணி அடி மருதாணி ரசத்தில மருதேசம் போறவளே மனசோரன் அவரட்டா மஞ்சத்தாளி கயிறோடு பாதையில நீ நடந்த பாதமில்ல நோகு முன்னு பாதையில நீ நடந்தா பாதமில்ல நோகு நீ நடந்தா எனக்கு காது வலிக்குது இல்ல. பாதையில நீ நடந்த பாதமில்ல நோகு முன்னு தரையில நீ நடந்தா கிண்ட காடு நோகு முன்னு நான் குட்டு வண்டி கட்டிக்கிட்டு கூட வாரே ஓடி போவோம். நான் குட்டு வண்டி கட்டிக்கிட்டு கூட வாடி ஓடி போவோம். காடு வெட்டி முள்வோரைக்கு கஞ்சி நானும் உத்து வண்டி காலம் எல்லாம் காவலாக துணை காக்க வருவேட்டி. மருதாணி மருதாணி இளவரிக்க மருதேசம் ஒரு உள்ளே ஓ மனசோரன் அவரட்டா மஞ்சத்தாளி தெரியாதுன்னு சொல்லிட்டான். வந்துருச்சு. என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டானே. அக்கா வழுப்பு வந்துருச்சா உனக்கு? நெஞ்சு வலிக்குதுன்னு என்னமோ தெரியல. அடி வயிறெல்லாம் இன்னைக்கு சாக போறவனுக்கு நெஞ்சு தாண்டா வலிக்கும். அறிவு கட்டவனே. வெள்ளையமலாக நடிக்கும் விஜயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை பெற்ற விழாக்குழு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கேட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். பிள்ளையம்மா, உண்மையிலே நான் யாருன்னு உனக்கு தெரியல. உண்மையிலே நீ யாருன்னே சத்தியமா எனக்கு தெரியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. என் முகத்தை நல்லா உத்துப்பார். உத்து பார்த்தா மட்டும் தெரிஞ்சிருமா? என் 2 கண்ணை நல்லா உத்துப்பார். உன் கண்ணுல என்ன அப்படி என்ன காந்தம் மாதிரி இருக்கா? நான் யாருன்னு தெரியும். யார் நீ? என் ஞாபகம் என்னம்னா ஒண்ணு செய்யி. என்ன செய்யணும்? நேரா அரமனைக்குள்ள போ, கதவை இழுத்து சாத்திக்க, நீட்டி நிமிந்து மட்டம் மல்லாக்கப்படுத்து. அந்த வேலை நீ செய்யடா. விட்டத்தை பார்த்து உத்து உணர்ந்து பார். நான் யாருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நினைப்பு இருக்கு. அங்க போய் படுத்தா இவனை பத்தி அப்படி தெரியும். அண்ணாந்து பார்த்தா மோட்டு வேலை என்ன தெரியும்? அண்ணாந்து பார்த்து ஓடு போட்டிருக்காங்களா அந்த மோட்டு வளையத்தை பார்த்தா அதுல என்ன பொத்துக்கிட்டா கொட்டும்? அடி வெள்ளையம்மா நீ விவரமான வெள்ளையம்மா நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? பார்க்கல. கீவே வீரக்கதை கேட்டதுண்டோ? கேட்கலையே. நமக்கு ஒரு மகம் பொறப்பா. உனக்குன்னு சொல்லி என்னையும் சேர்த்து சொல்ற.
காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் டீ குடிக்க போவாங்க. சரி, நீ என்ன குடிக்க போவ? நான் அந்த சாதியில பிறந்தவன் இல்ல. வேற என்ன? எங்க ஆயப்பன் அப்படி என்னை வளர்க்கல. என்ன வளர்த்தா? எது? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கட்டிங் அடிக்கலன்னா என் கை காலெல்லாம் விடவிடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். குட்டிச்சவரா போயிருமீங்க. நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் காலையில ஒரு கட்டிங் அடிக்கிற நேரத்துல உனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தர்றேன். அது உனக்கு பழக்கம். நம்ம 2 பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? நம்ம பெக்கப்புறம் பாரு ஒரு பிள்ளை, அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு சங்கிலையாவது வச்சு ஊத்தி விடுவோம். என்னை நம்பி வா, குட்டியும் குடித்தனமா இருப்போம். குழந்தைக்கு சங்கில வச்சுமா குடும்பம் 4 பேர் பார்த்து 3 பேர் உனக்கு மூஞ்சல உப்பி போடுவாங்க. இது ஒரு குடும்பமானு. நமக்கு ஒரு மகன் பொறப்பா, இவங்கடைய சொல்லி வை, புலியாக மாறிடுவா. நம்ம வெக்க போற பிள்ளை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெக்க போற பிள்ளை, இந்த பூலோகத்தை அண்டிடுவான். யாருன்னு கேட்டல்ல? யாரா லூசு பைய மாதிரி பேசுற? கண்ணான தேசத்தில கல்லர் மகன் பெற்றெடுத்த கருத்த கூடி வெள்ளச்சாமிடி. கர்நாடக தேசத்தில காவேரி ஓரத்தில காட்டு சிங்கம் பிறந்ததடி. கண்ணான தேசத்தில கல்லர் மகன் பெற்றெடுத்த கருத்த கூடி வெள்ளச்சாமிடி. இச்சங்கத்து மீச வச்சு பாசத்தை நெஞ்சில் வச்சு பாவிப்பைய பிறந்த வண்டி. விமானத்துக்கும் இவன் காவக்காரே, விமானத்துக்கு இவன் காவக்காரே. சிலம்பாட்ட ஆட்டம் போடு வெட்டக்காரண்டி. களமான தேசத்திலே வைகை ஆட்டு தீமையில அரிப்புள்ளி பிறந்த வண்டி. 5 வயசு அறியா பருவம். அன்னைக்கு வெள்ளமலை காட்டுல வெள்ளாடு மேய்க்கையில வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான். அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வச்சு, என்ன இதுக்கடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? என்னை பார்த்தா கேணப்பைய மாதிரி தெரியுது, என்னை பார்த்தா கிறுக்கு பைய மாதிரி தெரியுது. ஓடி வாடின்னு பேசினா மரியாதை இல்ல உனக்கு. நானாக இருக்கேன், மரியாதை கொடுத்தா எம்மக இருக்கேன். வெசப்பூச்சி வினகாரப்பைய துள்ளிக்கிட்டு செத்து போயிடாத. 5 வயசில் பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, மனசில் ஆசை வச்ச வண்டி. 5 வயசில் பிஞ்சு வயசில் ஆசை வச்ச வண்டி, மனசில் ஆசை வச்ச வண்டி. மதுரை கடை மார்க்கெட்டில பறி கொடுத்த வண்டி, மனசை பறி கொடுத்த வண்டி. பறி கொடுத்த வண்டி, மனசை பறி கொடுத்த வண்டி. தொண்டக்குள்ளியில இருக்கு சோத்தை எடுத்து தந்த வண்டி. என்னை நம்பி வந்தா உசுர கூட புனைய வப்பு வண்டி. தொண்டக்குள்ளியில இருக்கு சோறை எடுத்து தர வண்டி. என்னை நம்பி வந்தா உசுர கூட பணைய வைப்பேண்டி. உயிர் உள்ளவரை என்ன விட்டு நீ பிரியே மாட்டேன் என்று சத்தியமும் செஞ்சியடி. நம்ம சாமியோட வாசலிலே என்ன விட்டு நீ விரிஞ்சா கெண்ணுயிரும் போகுமடி. என்னைக்கு நீ என்ன விட்டு பிரிஞ்சு போறியோ அன்னைக்கே இந்த உடம்பு விட்டு இந்த உசுரும் பிரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியாது, விளையாட்டு கூட சொல்லாதடி. நான் பாவம் இல்ல. உரிமை இருக்குது. என்ன உரிமை? உறுத்தி இருக்குது. என்ன உரிமை? அடுத்த ஆளுகளை நான் சொல்ல முடியுமா? தாலி கட்டின பொண்டாடிதான் போடி வாடின்னு சொல்லணும். என்னை பார்த்து நீ போடி வாடின்னு சொல்லலாமா? என்னைக்கா இருந்தாலும் நீதே எனக்கு, நான் தான் உனக்கு. அது நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நான் தான் உனக்கு மனைவி. இப்ப நான் சொல்றேன், அப்புறம் நீ சொல்லுவ. பார்க்கலாம். அதனால இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்தது என் ஞாபகம் வர்றது கொஞ்சம் சிரமம் தான். ஞாபகத்தை தூண்டி விடணுமா இல்லையா? சின்ன வயசுல எத்தனை வயசுல பார்த்தது? சின்ன வயசுல நீ என்ன வயசுல பார்த்தது? தூண்டி விட்டுருவோம். அதனால என்னென்ன சின்ன வயசுல ஆசைப்படுவே அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சு மதுரைக்கடை மார்க்கெட் வீதி போய் கடகடையா ஏறி இறங்கி நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த வெள்ளச்சாமி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்த? என் மேல உனக்கு கொஞ்சம் பிரியம் இருந்துச்சுன்னா, என்ன வாங்கி கொடுத்த? கொஞ்சமாவது பிரியம் இருந்துச்சுன்னா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து பொருளை நீ கை நீட்டி வாங்கிக்க. நீ என் மேல ஆசை வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் முகமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. வாழ்ந்தாலும் உன்னோட, செத்தாலும் உன்னோட, நேத்து சொன்ன பேச்சு காத்தோட போச்சு அப்படின்னு வயால ஒத்த வார்த்தை சொல்லு. பொடிநடையா சக்கம்படி சீமையை பார்த்து போய்க்கிறேன். உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியும்? யாருன்னு எனக்கு தெரியல, உன் முகமே நான் பார்த்தது இல்ல. உனக்காக நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இடத்த காலி பண்ணு. உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? கேள்றி. ஓடின்னா திருப்பி வாயில என்னமோ வாடி ஓடின்னு சொன்னா உனக்கே யாருக்கு? உனக்கு யாருக்கா? ஓ வட்ட முகனத்திக்குத்தான் பிள்ளையம்மா நான் வட்ட
பொட்டு வாங்கி வந்தேன் இல்லையம்மா. பொங்கத்தியோடே அடி கத்தி போல கண்ணுக்குத்தான் வெள்ளையம்மா. நான் கண்ணும் மையை வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. கத்தி போல கண்ணுக்குத்தான் வெள்ளையம்மா. நான் கண்ணும் மையை வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. உன் பின்னல் சடம் முடிக்கி வெள்ளையம்மா. நான் பட்டு கொஞ்சம் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. சின்ன வயசுல வெள்ளையம்மாளுக்கு மல்லிகைப்பூனா உசுறு. அதுவும் மதுரையில் புத்த மல்லிகைப்பூனா அடுக்கு மல்லினா என் வெள்ளையம்மாளுக்கு கொல்ல பிரியம். பொய்யா சொன்னாலும் பொருந்துரா அப்படி சொல்லணும். இப்படியெல்லாம் பொய் பேசக்கூடாது. வந்து யார கொல்ல பிறந்த? என்னையவா கொல்ல கொல்றதுக்கு நான் தான் பிறந்திருக்கேன். நான் பாவம் இல்ல. என்ன பாவம்? ஓ மனம் போல ஆசைப்பட்டு வெள்ளையம்மா நான் மதுரை மல்லி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. மனம் போல வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. நான் மதுரை மல்லி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. சின்ன வயசுல என் வெள்ளையம்மாளுக்கு கல்லு விளைவினா உசுறு. அப்படி மண்ணு விளைவி போட்டுக்கிட்டு அப்படி கை குலுங்க கலகலன்னு வந்தானா வச்சகன்னு வாங்காம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அட அதைத்தானே ஓம் வாழ தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா நாங்கள் வளையல் வாங்கி வந்தே வெள்ளையம்மா. வாழ தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா. நாங்கள் வளையல் வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அடி கையழகு கூடு முன்னு வெள்ளையம்மா. நம்மருதாணி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. கையழகு கூடு முன்னு வெள்ளையம்மா. நான் மருதாடி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. இத மனம் போல வாங்கிக்கிட்டா வெள்ளையம்மா. நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் வெள்ளம் பரலோகம் போன முன்னாடியும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வெள்ளையம்மா வெள்ளச்சாமிங்கிற பேரும் புகழோட மனசார வாழ்ந்திடலாம் வெள்ளையம்மா. விடு நம்ம போனோம்னா அவங்கள செந்துவுக்கு அங்கேயும் சேர்த்து கொண்டு போயிடும். மேலதான் நீ போறனா இருக்கிற உலகம் கூடவே கூட்டிட்டு போய் யார் வாங்குறான்னு பாக்கணும். நீங்க வெள்ளையம்மா நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா என்ன மனுவே ஏது மனு எனக்கு தெரியாது. உங்க அன்னைக்கு 7 வித்தையும் விட்டுட்டு உன் தாய் தகப்பனை விட்டுட்டு கட்டின புடவையோட கட்டின சேலையோட இந்த வெள்ளச்சாமியை நம்பி நீ வீட்டை விட்டு வெளியேறிவா. வரமாட்டேன். உன்னை காலம் மறந்து கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். எங்க அண்ணன் மர 7 பேரை விட்டுட்டு வீட்டு வாசப்படியே நான் வரவே மாட்டேன். வாசப்படி தாண்டி எல்லாம் ஏய் உனக்கு உங்க அண்ணங்க 7 பேர் முக்கியமா? வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உன்னோட சின்ன வயசுல சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த வெள்ளச்சாமி முக்கியமா? எங்க அண்ணங்க தான் எனக்கு முக்கியம். இப்ப நானு நீ எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் கடைசி வெள்ளியும் போண்டி பேசாம உங்க அண்ணங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். உங்க அண்ணங்க 7 பேர்த்தையும் நீயே கல்யாணம் பண்ணிக்க. தலைக்கு 10 பிள்ளை வெறும் பொட்ட பிள்ளையா இந்த ஊர்ல பண்ண வச்சு நடத்தும். உன் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்புறம் வரமாட்டேங்கிற யாருன்னு எங்க தெரியுமா வர்ற? கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊற நிக்கிற கருப்பாய் நீ ஒத்தக்கணு பல தடிவாரத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவா. உன்னை அப்படியே செந்தூக்கா இங்க சக்கம் பிடிச்சு கொண்டு போயிடுறேன். இப்பதான் எனக்கு தெரியுது என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு நான் கேட்டேன். அப்படித்தானே உங்க அண்ணங்க 7 பேர் வரப்போறாங்க. நான் இப்படியே சிவரேறி குச்சி போயிடுறேன். ஒத்தக்கணு பல தடிவாரத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு வந்துரு. பொய்யா சொல்லிட்டு அப்படியே வர்றேன். இன்னொன்னு ஒண்ணு என்னது? ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன். கட்டின புடவையோட கட்டின சேலையோட வீட்டை விட்டு வெளியேறிவானு. இதுக்காக விருங்கைய விசிக்கிட்டு பப்பரக்கான்னு வந்துடாத. இருக்கிற நகையெல்லாம் அழித்து வரணும். என் கையில சல்லி காசு இல்ல, என் கையில 10 காசு இல்ல. காலையில உன் சம்பள காசுல இருந்து ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தாத்தேன் கை நடுங்காம என்னால தாலி கட்ட முடியும். கை நடுங்காம என்னால தாலி கட்ட முடியும். அதனால உங்க வீட்டுல எந்த அளவுக்கு காசு ஒண்ணு நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறி வா. இந்த பிள்ளை எந்த அளவுக்கு காசு ஒண்ணு நகையெல்லாம் கொண்டு வர்றியோ அதெல்லாம் தீர்ற வரைக்கும் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு. ஆமா வெள்ளச்சாமி, இந்த காசு எல்லாம் தீர்ற வரைக்கும் என்ன கண்கலங்காம வச்சு காப்பாத்துக்கு. வேலை தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன விரட்டி விட்டுருவியா? எதுக்கு உன்னை விரட்டி விட போறேன்? நீ என் தங்கம். உரிச்ச கோழி முட்டை. உரிச்ச கோழி முட்டையா? உரிச்ச கோழி முட்டை அவிச்ச கோழி முட்டை நீ தான் தீங்க. உரிச்ச கோழி இல்லையம்மா ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் தீந்து போச்சுன்னு வச்சுக்க. ஒன்னும் பயப்படாத. ஒன்னும் பயப்பட மாட்டேன். நீயும் கூத்தாடுறேன் நானும் கூத்தாடுறேன். என்னையால முடியலனாலும் உன்னை ஊர் ஊரா கூத்தாட விட்டாவது நான் பொழைச்சுக்குவேன். என்னைய கூட்டு உனக்கெல்லாம் சோத்த வெல்ச வச்சு கொண்டு ஐயா வெள்ளையம்மா வர்றேன்னு சொல்லிட்டா. நல்லா கேட்டுக்குங்க ஆத்தா.
நான் ஆம்பளை அப்படித்தான் மாடின்னு கூப்பிடுவேன். பொம்பளைக்கு அறிவு சொன்ன வேணுமா இல்லையா? தொந்தி நடுங்க தொட குலுங்க பெத்தெடுத்த தாய் தகப்பன் இவளுக்கு இப்போ முக்கியமா தெரியல. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒத்த தங்கச்சி தான் இருக்கிறாள் நினைச்சு உசுறு குசுரா அவங்க அண்ணங்க 7 பேர் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அந்த அண்ணங்க 7 பேர் இப்போ இவளுக்கு முக்கியமா தெரியல. குடிகார பையனு தெரிஞ்சிருந்தோம், சோத்துக்கே வக்கத்தவனு தெரிஞ்சிருந்தோம், வாழத்துக்கே விதியத்த வெங்க பையனு தெரிஞ்சிருந்தோம். என்னைக்கு நம்பி வீட்டை விட்டு வெளியேறி வரேன்னு சொல்லிட்டா டிசண்டாடி. உன் வாயால இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு இந்த வெள்ளச்சாமி இத்தனை நாள் தவமா தவம் இருந்தேன். ஒத்தையடி பாதையிலே சுத்தி வரும் பூங்குயிலே, உப்புக்கல்லும் வைரக்கல்லும் ஒன்னா சேருமா மயிலே, தெப்பக்கூல தண்ணீரிலே கப்பல் ஓடுமா. இருந்தாலும் அவங்க அன்னைக்கு 7 பேர்த்தையும் விட்டுட்டு வந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்ப வருவாளோ வருவாள் என்று வருவாள் என்று வருவாள் என்று அவ எப்ப வருவாளோ அவ எப்ப வருவாளோ வருவாள் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் வெள்ளச்சாமி, எதிர்பார்த்திருக்கிறேன் வெள்ளச்சாமி. ஒத்தக்கணு பல தடிவாரத்துல ஆழம் பலகையில புல்லாங்குழல் சத்தத்தோடு என் வில்லியம்மாவுடைய வரவுக்காக காத்திருக்கின்றேன். தேடி தெரிஞ்சு எல்லாம் உசுரை வச்சுக்கிட்டு தெரியுற. நம்ம அண்ணன் தம்பி இருந்து எதுக்குடா வருது? எதுக்கு? நம்ம பிள்ளைய வேற காண எங்கிட்டு போச்சுன்னு. எங்கடா போயிருக்கேன்? உப்பு சட்டி சொன்னேன். நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு பாண்டி கோயில் பாத வழியா போறேன்னு. ஓஹோ, இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா சரி யாரு விட்டு பிள்ளைய கூட்டி போறது? ஏண்டா 2 பேரும் தேடி போறோம். நம்ம எப்படி ஆளு 7 பேர் அண்ணன் தம்பி எதுக்கு இருக்கமுன்னு காட்டணும். அவனை படுக்க வச்சு வெட்டுறோம். வெட்டி வீடு வந்து கூட்டி போயிட்டேன். நீங்க அப்படியா அறுக்கணும் அவனை மயிரை புடுங்கணும். நாங்க கூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தோம். போற என்ன சொல்லிட்டாயா போவா? அவளே ஓடி போற. ஏடாடே தங்கச்சி ஓடி போச்சு, சோத்துக்கு ஏடா பண்றீங்க? சோத்துக்கு சும்மாடா டேய். உங்க 4 பேரை வெட்டினா சரியா வரும். முதல்ல நீங்க தானே அதுக்கு செஞ்சு வச்சது. டேய் பா, இப்படியே போவோம். போற வழியில விசாரிச்சு அவங்கள பிடிச்சி வெட்டும். சிவகங்கை சீமை விட்டு சிவகங்கை சீமை விட்டு சிம்மக்கல் ரோட்டு வழி சிவகங்கை சீமை விட்டு சிம்மக்கல் ரோட்டு வழி அந்த பாண்டி முறை எல்லாரேடி பக்குவமா ஓடி வாடி பிள்ளையம்மா. பாண்டிமுடி எல்லையேடி பக்குவமா ஓடி வாமா பிள்ளையம்மா. அடி உசுர பனைய வச்சு ஒட்டமா ஓடி வாடி வெள்ளையம்மா. அடி உசுர பனைய வச்சு ஓட்டமா ஓடி வாடி வெள்ளையம்மா. அடி இடது காலி இடராமலே 8 வச்சு ஓடி வாடி வெள்ளையம்மா. இடது காலி இடராமலே 8 வச்சு ஓடி வாடி வெள்ளையம்மா. இந்த வலது கையை தான் கொடுச்சு இந்த பல்லவன பின் தொடரு வெள்ளையம்மா. வலது கையை தான் கொடுச்சு பல்லவன பின் தொடரு வெள்ளையம்மா. அடி என்ன செய்ய போறமடி வெள்ளையம்மா, இந்த விதி வந்ததடி வெள்ளையம்மா. என்ன செய்ய போறமடி வெள்ளையம்மா, இந்த விதி வந்ததடி வெள்ளையம்மா. இன்னைக்கு நான் ஒத்தக்கண்ணு பாலத்துக்குள்ள இருந்தது. உங்க வீட்டுல உப்பு போடுற உப்பு சட்டிங்கிறவன் நேருக்கு நேரா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன்.
அவன் உங்க அண்ணங்க 7 பேர்த்தையும் போய் சொல்லிட்டேன். உங்க அண்ணங்க 7 பேரை இப்போ ஊரை திரட்டிக்கிட்டு வீச்சர் வாழ் வேல்கம்போடு இங்க வந்து கிடக்குறாங்க. அவங்க கண்ணில் நீ நான் அகப்பட்டோம்னா என்னை விட்டு உன்னை பிரிச்சு கொண்டு போயிருவாங்க. இந்த எல்லைகளை வெட்டி கருவறுத்துருவாங்க. நம்ம உசுறு பிழைக்கணும், நம்ம தப்பி பிழைக்கணும்னா அதோ சிவகங்கை சீமை சிம்மக்கல் ரோடு உத்தங்குடி மேடு ஊரடிக்கரை சங்கமுதிரை 2 வனத்திலே பாண்டிமுனி என்ற தெய்வம் எனது குலதெய்வம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அடைக்கலம் கேட்டு உயிர் பிச்சை கேட்டு அதன் பிறகு அவர் சொல் பிரகாரம் நடப்போம். புறப்படு போகலாம். பாண்டிமணி வரக்கூடிய நேரம்மா யாரும் படுத்து கிடக்கக்கூடாது. யார் படுத்திருந்தா சின்ன பிள்ளை படுத்திருந்தாலும் எழுப்பிட்டுருங்க. ஆட்டப்பட்டத்தோடு அங்கே கோவிலில் சன்னதியிலிருந்து ஆடி வருவாங்க. மேலே மிதிச்சுட்டா அப்புறம் கேள்வி கேட்பாடு கிடையாது. எந்திரிச்சு எழுப்பிடுமா. பக்கத்தில் யார் படுத்திருந்தாலும் எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. பாண்டிமணி ஐயா ஒரு சனமே வீச்சர்வால் வேல்கம்போடு எங்களை விரட்டி வந்து கிடக்கிறாங்க. சில கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கிறோம். எனக்கு வேற நாதி இல்லை, எனக்கு வேற கதை இல்லை, நீதான் தஞ்சமுடன் வந்திருக்கிறோம். பாண்டி ஐயா ஒரு எல்லை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் ஐயா. உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 செங்குழலே அந்த உலகடந்து மாயவனே 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 ஊதினே குஞ்சமிட்டா பாண்டி குஞ்சமிட்டா அச்சேனல்லோ அரிஞ்சி கட்டி அரிங்கச்சே சுங்கமிட்டார் 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 அச்சேனல்லே அரிஞ்சி கட்டி கருங்கச்சே குஞ்சமிட்டா கருப்பே குஞ்சமிட்டா பிறந்தையடா பாண்டி மலையாளோ போய் வளர்ந்தாய் தென்மதுரே பாண்டி தென்மதுரே தென்மதுரே மலையாளோ 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 போய் வளர்ந்தா தென்மதுரே பாண்டி தென்மதுரே. அண்ணே 2 பேரும் பின்னாடி நில்லுங்க. அருவாள்ல ஏறி இப்ப காவி குடிப்பாங்க. கொஞ்சம் 2 பேரும் அருவா பிடிக்கணும். 4 பேர் பக்கத்துல நில்லுங்கண்ணே. ராஜசேகரனே டீசல் ஊத்தி
ஓடியாப்பா அருவாளை புடினே அருவாளை வாங்க அருவாளை புடி பிடிக்கிற கீழே கீழே 2 பேரும் பிடிங்க அண்ணே அருவாளை இன்னொரு ஆள் புடினே அந்த பக்கம் புடினே தலைப்புல புடினே நல்லா பிடிக்கணே கீழே தனிச்சு பிடிங்க குறிப்பா அருவாளை ஏறுவாங்க கீழே தனிச்சு பிடிங்க குறிப்பா இன்னும் 2 பேரும் வாங்கண்ணே வாங்க புடினே தாங்கி பிடிக்கணும்ல அண்ணே பிடிக்கணே பிடிக்க ரெண்டு பேர் போங்கயா இலவட்டங்களே 2 பேரை போய் பிடிங்க அருவா பிடிக்கிறதுக்கு பயப்படாதீங்கண்ணே வாங்கண்ணே பாண்டிமணி பிடிங்கப்பா அருவாலை போய் பிடியா பாட்டி வாட்ட ஜௌர பாட்டி சிவகங்கை சீமை விட்டு இந்த பொல்லாத உத்தரவுடைய வாட்டப்பட்ட எப்படியெல்லாம் வரக்கூடியவன் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் வரக்கூடியவன் ஆத்தா நாட முடியல உட்காரு ஏன் பாண்டிமணி வருவார் பாண்டிமணி வந்தாமல் பாண்டிமணி வந்து வெள்ளைமாலட்சுமி அடைக்கலம் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மதுரை மீனாட்சி சன்னதிக்கு போவாங்க மீனாட்சி சன்னதி அடைக்கும் தராது கடைசியில் ஒரே இதில் பாண்டிமணி எல்ல செவ்வாழை தோப்பு அந்த தோப்புக்குள்ளே போய் தான் அடைக்கலம் ஆவாங்க அதோட கதை இன்னும் நிறையா இருக்குது உட்காருங்க அப்படியே அண்ணே இங்கே பாருங்க அண்ணே நான் அழைக்கலன்னு சொல்லலை அழைக்கிறேன் எனக்கு இந்த மக்கள் பத்தாது இன்னும் மக்கள் கொண்டு உட்கார வைங்க நான் உனக்கு அழைச்சி அண்ணே அண்ணே 8 மணி வரைக்கும் நான் நடத்துகிறேன் நாடகம் 8 மணி வரைக்கும் நடத்துகிறேன் நீங்கள் கும்பல் மட்டும் உட்கார வை நான் உனக்கு 8 மணி வரைக்கும் இந்த நாடகத்தை நடத்தலைன்னா எங்களுக்கு